மிதுன ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசி பலன்கள். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இருக்கும். ஆனால் அது பாதி வேஸ்ட்டாக போகும். அதாவது இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சின்ன கதை. அதாவது அந்த காலத்தில் பால்காரங்க, இப்பவும் பால்காரங்க தண்ணி ஊற்றுவாங்க, அது சகஜம். கவர்மெண்ட்டே தண்ணி ஊற்றுது, அது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. ஒரு பால்கார் பசுமாட்டிலேருந்து பாலை கறந்து, எருவு மாட்டிலேருந்து பாலை கறந்து, அதில் எவ்வளவுக்கு எவ்வளவு பால் இருக்கோ, ஒரு 5 லிட்டர் பால் இருக்குன்னா 5 லிட்டருக்கு தண்ணி ஊற்றிருக்கார். இந்த தண்ணி ஊற்றி பாலெல்லாம் விற்றதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கார். ஒரு ஆத்தங்கரையில் ஒரு மரம் இருக்குது, அது கீழே ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கார். அந்த வேப்ப மரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய குரங்குகள், ஏதோ ஒரு 10-15 குரங்கு இருக்குது. அதில் ஒரு குரங்கு இவர்கிட்ட இருந்த பையை தூக்கிட்டு போயிடுது. அந்த பையை தூக்கிட்டு போயிட்டு அவர் கேட்குறாரு, காசை போடுன்ட்டு. இந்த குரங்கு என்ன பண்ணும், 1 ரூபா காயின் எடுக்கும், இங்கே நிலத்தில் போடும், 1 ரூபா காயினை தண்ணியில் போடும். கடைசியில் எண்ணி பார்த்தா இவர் 5 லிட்டர் பாலுக்கு என்ன காசோ அது மட்டும் தான் வந்தது. மீதி 5 லிட்டருக்கு தண்ணி ஊற்றி கலந்த அதுக்கு உண்டான காசை அந்த குரங்கு ஆற்றுல போட்டுடுதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைப்பை போட்டீர்கள் என்றால் அந்த உழைப்பு பாதி விரயமாகும். உங்களுடைய உழைப்பு விரயமாகக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வரணுமோ அது மாதிரி டபுள் மடங்கு உழைக்கணும். இப்போ எனக்கு இந்த மாதம் எனக்கு 1 லட்ச ரூபா வேணும்னா நீங்கள் 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும், வருமானத்தை ஈட்டினால் மட்டுமே தான் 1 லட்ச ரூபா உங்களுக்கு நிற்கும். ஏன்னா நிறைய செலவு இருக்கே உங்களுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் லாஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் மாத பிற்பகுதியில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள், ஜிஎஸ்டி கட்டாததுக்கான ஃபைனு, இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். இதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணால் இன்னும் கேட்கவே வேணாம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இந்த நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு வரி செலுத்துறது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கும் உங்களுடைய செலவு இருக்கும். நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கம் இந்த இம்போர்ட்டுக்கு உண்டான வரியை கட்டியே உங்களால் முடியாது. ஸோ அதனால் இந்த மாதம் கொஞ்சம் மிதுன ராசிக்காரங்க பணத்தட்டுப்பாடு சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான சாதகமான நாட்கள் மே 1, 2, 5, 6, 7, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல் ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 மற்றும் 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். ஆனால் வார்த்தையால் குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மே 8ஆம் தேதி விடியற்காலை 1 மணி 26 நிமிடம் முதல் மே 10ஆம் தேதி மதியம் 12 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். இதில் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால மனசு ஒன்று நினைக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உளறி கொட்டுவீங்க. அதனால் உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலே உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மை, இவன் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறான், இவனை நம்பி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. குறிப்பாக கூட பிறந்தவங்களாம் உங்களை கிண்டல் கேலி பேசுகிறதுக்காக ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு. ஆனால் அந்த உழைப்பே விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் வேலை பண்ணுறது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறீங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மேனேஜ்மெண்ட் இந்த ப்ராஜெக்டே தப்பு, நீங்கள் பண்ணினதே தப்பு, டேட்டாவே தப்பு, தூக்கி போடுங்க, வி டோன்ட் வாண்ட் திஸ், இதோ இவர் பண்ணியிருக்கார், இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் வில் பி வேஸ்டட். ஸோ நீங்கள் எதை பண்ணினாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. ஒரு தடவைக்கு 2 பேர்த்துக்கிட்ட நல்ல அட்வைஸ் கேட்டு நடத்துறது நல்லது. படிக்கின்ற குழந்தைகள், உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது மாத முற்பகுதியில். ஏன்னா புதாதித்ய யோகம் மாத முற்பகுதியில் இருக்குது. 14, 15ஆம் தேதி வரைக்கும் புதன் சூரியன் சேர்க்கை, அதுவும் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் வீட்டு அதிபதி விரயத்திலிருந்து இந்த மாதம் உங்களுக்கு 14ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலை தேடிட்டு இருக்கிற பசங்க, தங்களுடைய வேலைங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு, அந்த வேலை சம்பாதிக்கிற வேலையை விட்டுட்டு இந்த காதல்ங்கிற வேலையில் போய் செலவு பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதிக்கு மேலே புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். அதனால் உங்களுக்கு இந்த செலவு பண்ணுறது நல்ல விஷயந்தான். அதனால் செலவை பண்ணி அந்த செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு லாபம் வரணும். குறிப்பாக எந்த மாதிரி லாபம் வரணும்னா, ஒன்றா காதலில் கைகூடணும், இல்லாட்டி கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் பாராட்டணும், இல்லாட்டி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையணும். நான் எல்லா செலவும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு எதுவும் லாபம் இருக்காது அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ணாமே இருக்கலாம். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பிஸ்னஸ் பீப்புள், ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே நான் வந்து கோயம்புத்தூர்லேயே இருக்கேன் சார், கோயம்புத்தூர்லேயே பிஸ்னஸ் பண்ணுறேன், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறேன்னா இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிறைய அவுட்வேர்டு எக்ஸ்பென்ஸ் இருக்கும், இன்வேர்டு ரெமிட்டன்சஸ் வரதுக்கு குறைவாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ஜுவல்லரி நடத்துகிறீங்க, கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் இந்த மாத முற்பகுதியில் செலவுகள் இருந்தாலும் மாத பிற்பகுதி 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு உங்களை தேடி கஸ்டமர்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காரணம் என்னென்னா சுக்கிரன் உங்கள் பக்கத்துக்கு மக்களை ஆகர்ஷணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மாத முற்பகுதியில், அதுவும் மாத ஆரம்பத்தில் அந்த 3ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள், தவறான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தில் ஏற்ற இறக்கமான மாதமாக இருக்கும். கடன் ஜாஸ்தியாகிடுதுங்க, கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி செலவுகள் ஏற்படுத்தும். இதில் மாத முற்பகுதியில் 15ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். சூரியன் புதன் 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய 14-15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய தனிப்பட்ட அழகு சாதன விஷயங்களில் முன்னுரிமை கொடுத்து செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் சில சமயம் செலவுகள், கடன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் ஜாஸ்தியாகக்கூடிய நேரம் இது. அதனால் அவசரப்பட்டு செலவுகளை ஜாஸ்தி பண்ணாதீங்க. செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து மாலுக்கு போயிட்டு செலவு பண்ணுறது, ஒரு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஃபுல்லாகவே நீங்கள் சிக்கனமாக இருக்கிறதுக்கு பழகினா மட்டும்தான் பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள், நிலம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புதன் விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது முதலீடாக இருக்கும். அந்த முதலீடு உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது மிதுன ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது தொல்லைகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சில உறவுகள்லாம் அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு இந்த செலவை பண்ணு அப்படின்ட்டு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக சில எதிரிகள் அல்லது விரயங்கள் ஏற்படுறதுன்னா அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா சண்முக கவச்சத்தை தினமும் சொல்லிடுவாங்க. எனக்கு சண்முக கவச்சம் தெரியாதுன்னா நீங்கள் கந்தசஷ்டி கவச்சம் கூட சொல்லிட்டு வரலாம். முருகன் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகள் அடங்கி போய் உங்களுக்கு ஆதாயத்தை, லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமைந்திடும். இந்த மே மாதத்திற்கான பலன்களை உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, இது இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான ராசி பலன். தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் உங்கள் லக்னத்துக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இல்லை இன்னொரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, அதில் டைரெக்டாக நேரில் வந்து பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் அடுத்த 2 வருடங்களை நிர்ணயித்து பிளான் பண்ணி வாழறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.